பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நிதிஷ்குமார் இன்று முதல்வராக பதவியேற்கிறார். பீகார் மாநிலத்தின் 10வது முறையாக அவர் முதல்வராக பதவியேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, அமைச்சர் அமித்ஷா உட்பட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர். பீகார் மாநிலத்தில் கடந்த 6-11 தேதிகளில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. இந்த கூட்டணி 243 இடங்களில் 202 இடங்களை கைப்பற்றி சாதனை படைத்தது. பாஜக 89 இடங்களில் வெற்றி பெற்றது. ஐஜதா 85 இடங்களை கைப்பற்றியது. இந்நிலையில் ஐஜதா எம்எல்ஏக்கள் கூட்டம் நேற்று தலைநகர் பாட்னாவில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஐஜதா சட்டப்பேரவை கட்சி தலைவராக நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து என்டிஏ கூட்டணி கட்சிகளை சேர்ந்த புதிய எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூட்டணி தலைவராக ஒருமனதாக நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகைக்கு நிதிஷ்குமார் அழைத்துச் செல்லப்பட்டார். பின்னர் பீகாரில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி தனக்கு ஆதரவளித்த எம்எல்ஏக்களின் கடிதத்தை ஆளுநர் ஆரிப் முகமது கானிடம் நிதிஷ்குமார் வழங்கினார். இதையடுத்து ஆட்சி அமைக்க வருமாறு நிதிஷ்குமாருக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார். பீகாரில் இன்று காலை 11:30 மணிக்கு 10வது முறையாக முதல்வராக பதவியேற்கிறார் நிதிஷ்குமார். விழாவில் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மூத்த மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் பாஜக ஆளும் பல்வேறு மாநிலங்களின் முதல்வர்கள், துணை முதல்வர்களும் விழாவில் கலந்து கொள்கின்றனர். தமிழகத்தில் இருந்து முன்னாள் முதல்வர் பழனிசாமி பங்கேற்கிறார். பதவியேற்பு விழா நடைபெறும் காந்தி அரங்கில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.